முன்னாள் பேரரசரால் கையெழுத்திடப்பட்ட பிற்சேர்க்கை உத்தரவை உள்துறை அமைச்சு மதிக்கவில்லை என்று கூறப்படுவதை தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் மறுத்துள்ளார். தம்முடைய எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு நஜீப் ரசாக்கிற்கு அந்த பிற்சேர்க்கை உத்தரவு அனுமதி அளிக்கிறது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றித்தான் உள்துறை அமைச்சு நடந்துள்ளது. அந்த அமைச்சுக்கு கிடைக்கப்பெற்ற ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த உத்தரவுகளை அது அமல்படுத்தியுள்ளது என்று ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளருமான அவர் உறுதிப்படுத்தினார். இந்த விவகாரங்கள் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும் என்றும், ஆகவே அதனை நீதிமன்றத்தின் பொறுப்புக்கே விட்டுவிடுவதாகவும் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். 1MDB வழக்கில் தம் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களை சீராய்வு செய்யுமாறு சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டில் அரசு தரப்பின் பல முக்கிய வழக்குகள் தனிப்பட்ட வன்மத்தாலும் பகையினாலும் அவசரமாக கொண்டுவரப்பட்டவை என்பதை கடந்த மாதம் 21ஆம் தேதி அன்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருந்தார். இதனை நேற்று சுட்டிக்காட்டிய நஜீப், தம் மீது கொண்டுவரப்பட்ட 1MDB வழக்கும் அவசர கதியிலும் குறைபாடுகளுடனும் கொண்டுவரப்பட்டவைதான் என்று கூறினார். அரசியல் நோக்கத்தால் தம் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அதற்கு தாம் பலிகடா ஆகிவிட்டதாக நஜீப் தெரிவித்தார். குற்றம் சுமத்தப்பட்டதில் பல குறைபாடுகள் இருப்பதை பிரதமர் அன்வார் இப்போது ஒப்புக்கொண்டுள்ளார். அதனை திருத்துவதற்கு இப்போது ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று நஜீப் சுட்டிக்காட்டினார். முன்னாள் பிரதமர் மகாதீருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர துணை பிரதமர் அமர் ஜாஹித் ஹமீடிக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஜாஹிட்டுக்கு எதிரான தமது அவதூறு வழக்கில் டிசம்பர் 5ஆம் தேதி மகாதீர் சாட்சியம் அளித்தார். அதன் பிறகு அந்த முன்னாள் பிரதமர் நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஜாஹிட்டை பற்றி அவர் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவாக நடைபெற்ற பேரணியில் அம்னோ கலந்து கொள்ளாதது ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து அம்னோ வெளியேற்றப்பட்டுவிடக்கூடும் என்ற அச்சம் காரணமாக இருக்கலாம் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். அம்னோ நஜீப்பிற்கு ஆதரவாக தனது பேரணியை முன்னெடுத்து சென்றிருக்கலாம், ஏனெனில் அது மன்னரின் விருப்பத்திற்கு எதிராக நடந்திருக்காது என்று மகாதீர் சுட்டிக்காட்டினார். அம்னோ பாஸ் கட்சியுடன் பேரணியில் பங்கேற்பதற்கு DAPயின் எதிர்ப்பு முக்கிய காரணம். அங்கு லிம் குவான் யங் பெரும் சக்தியாக இருக்கிறார் என்று மகாதீர் தெரிவித்தார். அம்னோவால் அரசாங்கம் வீழ்ச்சியடையாது, ஆனால் அம்னோ அரசாங்கத்தில் இல்லாவிட்டால் அம்னோ தலைவர்களின் தலைவிதி பாதிக்கப்படலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அம்னோவின் கதி அப்படித்தான். அதன் தலைவர்களின் பாதுகாப்பு அரசாங்கத்தில் பங்கேற்பதை பொறுத்தது. அதற்கு DAPயின் ஆதரவு தேவை என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜொகூர் தமான் இம்பியானா கூலாய் ஜலான் இம்பியானா 5 எனும் இடத்தில் சாலை ஓரம் ஒன்றில் ஒரு பெண்ணின் உடலும் அவருக்கு புதிதாக பிறந்த குழந்தையின் உடலும் கிடப்பது நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது. மகப்பேற்றின் போது நிகழ்ந்த சிக்கலினால் தாயும் சேயும் மரணமடைந்ததாக நம்பப்படுகிறது. அந்த ஆண் குழந்தையின் சடலத்தை அப்பெண் கைகளால் அணைத்தபடி இறந்து கிடந்தார். நேற்று காலை 8 மணி அளவில் அவ்வழியாக வேலைக்கு சென்று கொண்டிருந்த ஒரு ஆடவர் அந்த சடலங்களை கண்டு போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்துள்ளார். அப்பெண் இந்தோனேசியா பெண் என கருதப்படுகிறது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயால் கைது செய்யப்பட்ட 6 புஷ்பாக்கோம் வாகன ஆய்வாளர்கள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புஷ்பாக்கோம் 6 அதிகாரிகளும் அங்கீகரிக்கப்படாத வாகன தணிக்கையில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்டதாக ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. MACCயால் விசாரிக்கப்பட்ட ஒரு முகவர் அளித்த சாட்சியத்தை தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் நிறுவனத்திற்குள் எந்த ஒரு தவறான நடத்தையையும் நிறுவனம் பொறுத்து கொள்ளாது என்றும், குறிப்பாக நிறுவனத்தின் வாகன ஆய்வு நடவடிக்கைகளின் நேர்மையில் தவறு இருக்கக்கூடாது என்றும் புஷ்பாக்கோம் தலைமை நிர்வாக அதிகாரி மஹ்மூத் ரசாக் பஹ்மான் தெரிவித்தார். MACCயின் விசாரணை வெளிப்படையாகவும் சுமூகமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட 6 ஊழியர்கள் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.